இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5ல இந்த மாதிரி இண்டக்ஷன் அடுப்புலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த அடுப்பை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது தெரியாமல் நீங்கள் முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த டிப்ஸ் உங்களுக்காக தாங்க. அந்த அடுப்புக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த போர்ஷனில் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய சோடா மாவை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதுங்க. அதுக்கு மேலே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வேஸ்ட் புக்லாம் இருக்கும் இல்லைங்களா, நோட் புக், அந்த புக்கில் இருக்கக்கூடிய பேப்பர்ஸை வந்து எடுத்து இந்த அடுப்புக்கு மேலே அப்படியே வச்சு விட்டுருங்க. அந்த சோடா மாவுக்கு மேலே நீங்கள் வச்சு விட்டுட்டு லைட்டாக தண்ணி வந்து தெளிச்சு விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும்னா இந்த பேப்பர் வந்து நனைஞ்சு அந்த நம்ம அடியில் வந்து போட்டுருக்கீங்களா சோடா மாவு, அந்த சோடா மாவோட நனைகிற அளவுக்கு நம்ம தெளிச்சு விட்டுக்கணும். பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேப்பரையே யூஸ் பண்ணி நீங்கள் அந்த அடுப்பை க்ளீன் பண்ணால் போதுங்க. பேக்கிங் சோடா இருந்தால் போதும், அதுவும் அரை ஸ்பூன் இருந்தாவே போதுங்க. சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இண்டக்ஷன் அடுப்பை இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்க. ரிசல்ட் சூப்பராகவே இருக்கும். பாருங்க எந்த அளவுக்கு வந்து ஈஸியாக வந்து க்ளீன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துலாம் தேய்க்க வேண்டியது இல்லைங்க. லைட்டாக தேய்ச்சா போதும், ஈஸியாக க்ளீன் ஆகிடும். உங்களுக்கு வந்து கையும் வலிக்காது, அதே நேரத்தில் ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்ச மாதிரியும் இருக்குங்க. நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பேக்கிங் சோடாவும் பேப்பரும் இருந்தால் போதும், ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.